Namaskar, my dearly beloved brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நமஸ்காரங்கள். I greet every one of you in the soon coming name of the Lord Jesus Christ. சீக்கிரமாய் வர இருக்கின்ற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். The true living God, who is a great and awesome God, is coming again very soon. மெய்யான ஒரே தெய்வமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகின்றார். You know, that is going to be another great and awesome event. அது ஒரு மாபெரும் பிரமிக்கத்தக்க ஒரு நிகழ்வாய் இருக்கும். An awesome God makes all things awesome. மகத்துவமான தேவன் எல்லாவற்றையும் மிக மகத்துவமான முறையில் செய்கின்றார். His birth was awesome. அவருடைய பிறப்பு மகத்துவமானது. His life was awesome. அவருடைய வாழ்க்கை மகத்துவமானது. His works were awesome. அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள். His death was awesome. அவருடைய மரணம் மகத்துவமானது. His resurrection was awesome. அவர் உயிரோடு எழுந்ததும் மகத்துவமானது. To climax all these, his coming will be awesome. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக மேலானது அவருடைய வருகை, அதுவும் மகத்துவமானது. It was during the times when there was great confusion in a land called Egypt. எகிப்து என்ற தேசத்திலே ஒரு குழப்பமான காலகட்டம் அது. There were two groups of people there. அங்கே இரண்டு விதமான மக்கள் கூட்டம் இருந்தன. Most of them are Egyptians. பெரும்பான்மையானவர்கள் எகிப்தியர்கள். But a small minority live in the land of Egypt called the Israelites. அந்த எகிப்து தேசத்திலே சிறுபான்மை மக்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய பெயர் இஸ்ரவேலர்கள். Now, who are the Israelites? இஸ்ரவேலர்கள் யார்? They trace their ancestry to a man called Abraham. அவர்கள் தங்களுடைய முற்பிதா ஆபிரகாம் என்று சொல்லுகின்றார்கள். Now, who is Abraham? யார் இந்த ஆபிரகாம்? Abraham was a man born to a family of idol worshippers. ஆபிரகாம் என்பவர் விக்கிரகங்களை ஆராதிக்கும் பழக்கமுடைய ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். Very strangely, மிக வினோதமான காரியம் என்னவென்றால், deep down in Abraham's heart, there was always a knowledge of seeking for the true living God. ஆபிரகாமினுடைய உள்ளத்தின் ஆழத்திலே மெய்யான தெய்வம் யார், அவரை நான் அறிந்து ஆராதிக்க வேண்டும் என்ற மனோ வாஞ்சை இருந்தது. Though he was fashioning gods after stone and wood, மரத்தை பயன்படுத்தி கற்களை பயன்படுத்தி பலவிதமான விக்கிரகங்களை தெய்வத்தின் சாயலிலே உருவாக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் there was some dissatisfaction in his heart. ஆபிரகாமுடைய உள்ளத்திற்குள்ளே ஏதோ ஒரு திருப்தியற்ற நிலை. One day he heard an audible voice. ஒரு நாள் காதிலே கேட்கக்கூடிய ஒரு குரலை, அசரீரியை கேட்டார். Abraham! ஆபிரகாமே, Abraham! ஆபிரகாமே. As soon as he heard the voice, அந்த குரலை கேட்ட உடனே deep down in his heart, he knew that the true living God was speaking to him. உள்ளத்தின் ஆழத்திலே அவர் ஒன்றை உணர்ந்து கொண்டார். மெய்யான ஜீவனுள்ள தேவன் தன்னோடு பேசிவிட்டார் என்று. The Lord Jesus said ஆண்டவர் இயேசு சொன்னார், in the book called John chapter 10, யோவான் எழுதிய இயேசுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில், my sheep knows my voice, என் மந்தையில் உள்ள ஆடுகள் என் குரலை அறியும், and I know the voice of my sheep. என்னுடைய ஆடுகளின் குரலை நான் அறிவேன். Very strange. மிக வினோதம்தான். You know, there lives a godly man of God in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனிதர் இருக்கின்றார். He once went to a field அவர் ஒரு முறை ஒரு வயல்வெளிக்கு சென்றார். and he saw many sheep, அங்கே அநேக ஆடுகளை கண்டார். probably hundreds of them, ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட ஆடுகள். and there were several shepherds. அங்கே அநேக மேய்ப்பர்கள் இருந்தார்கள். So he asked the shepherds, அவர் அந்த மேய்ப்பர்களை பார்த்து கேட்டார், how will you all know which sheep belong to who? உங்களுடைய மந்தையெல்லாம் இப்பொழுது ஒன்றாய் இருக்கிறதே, எந்த ஆடு உங்களுக்கு சொந்தமானது என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? The shepherds said, அந்த மேய்ப்பர்கள் சொன்னார்கள், sir, it is very simple. ஐயா, அது ரொம்ப எளிது. The sheep knows our voice. ஆடுகள் எங்களுடைய குரலை இனம் கண்டு கொள்ளும். They will know who is their true shepherd. அந்த ஆடுகள் தங்களுடைய மெய்யான மேய்ப்பன் யார் என்று அறிந்து கொள்ளும். So the shepherd told that priest, அந்த மேய்ப்பன் இந்த போதரிடத்தை சொன்னார், let us show you an example. நான் உங்களுக்கு அதை விளக்கி காட்டட்டும். All the hundreds of sheep were
eating grass. அங்கே நூற்றுக்கணக்கான ஆடுகள் அந்த இடத்திலே புல் மேய்ந்து கொண்டிருந்தன. So the shepherd said, மேய்ப்பன் சொன்னான், Mina! மீனா. As soon as he said that word, அதை உச்சரித்த உடனே among so many hundreds of sheep, அங்கிருந்த நூற்றுக்கணக்கான ஆடுகளின் மத்தியிலே that sheep which is called Mina lifted up its head. மீனா என்று பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட அந்த ஆடு தன் தலையை உயர்த்தியது. The priest was shocked. அந்த போதகர் ஆச்சரியப்பட்டார். The sheep knows the shepherd's voice, அந்த ஆட்டிற்கு தன் மேய்ப்பனுடைய குரல் என்னவென்று தெரியும். and the shepherd knows the sheep's voice. அந்த மேய்ப்பனுக்கும் தன் ஆட்டின் குரல் தெரியும். In the same way, இதை போலவே when Abraham heard the voice of God, ஆபிரகாம் தேவனுடைய குரலை கேட்ட பொழுது deep down in his heart, he knew this is the voice of the true living God. தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இது மெய்யான தேவனுடைய குரல் என்பதை அவர் அறிந்து கொண்டார். And he left idol worship. அவர் விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டார். And from him, a new generation was born, அவர் மூலமாக ஒரு புதிய தலைமுறை சந்ததி உருவாகியது. whose worship the true living God, who is not made by hands. கரங்களினால் உருவாக்கப்படாத உண்மையான மெய் தெய்வத்தை ஆராதிக்கின்ற ஒரு தலைமுறை. This is their background. இதுதான் அவர்களுடைய பின்னணி. Now, இப்பொழுது they came and lived in Egypt. அவர்கள் எகிப்து தேசத்திற்கு குடியேறி அங்கே வசித்து வந்தார்கள். What sort of religious background are the Egyptians? எகிப்தியர்கள் எப்படிப்பட்ட மத நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தார்கள்? Like our Indian culture, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை போல Egyptians also have many gods. எகிப்திய கலாச்சாரத்திலும் பலவிதமான தெய்வங்கள் இருந்தன. What are some of their gods? அவருடைய தெய்வங்களில் சில எப்படிப்பட்டவைகள்? எகிப்தியர்கள் வழிபடும் கடவுள்களில் சில: ஆமோன், உருவாக்கும் கடவுள்; ஒசிரிஸ், பாதாள உலகை ஆட்சி செய்யும் கடவுள்; அனுபிஸ், இறந்த உடலை ஆட்சி செய்யும் கடவுள்; ஹோரஸ், வானமண்டலங்களுக்கு கடவுள்; சொபேக், முதலை கடவுள்; சேத், பிரிவினைகளை உண்டாக்குகிற கடவுள்; ரா, சூரிய கடவுள்; ஐசிஸ், மாய வேலைகளின் தலைவி. As you just saw, நீங்கள் இப்பொழுது பார்த்ததைப் போல these are the many various gods. இவைகளெல்லாம் பலவிதமான எகிப்தியரின் தெய்வங்கள். Now, the people of Israel were living together with the Egyptians. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களோடு அந்த தேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள். They were familiar. அவர்களுக்கு இவைகளெல்லாம் தெரியும். Among them, அவர்கள் மத்தியிலே there was one family. ஒரு குடும்பம் இருந்தது. There came out a rumor அப்பொழுது ஒரு வதந்தி பரவியது. that a deliverer will rise up among the Israelites. இஸ்ரவேலர்கள் மத்தியிலிருந்து விடுதலை வாங்கி தரக்கூடிய ஒரு இரட்சகன் பிறப்பான். And even the Egyptian throne will be shaken. அவன் மூலமாக எகிப்தினுடைய சிங்காசனம் அசைக்கப்படும். How did this rumor came? எப்படி இந்த வதந்தி வந்தது? An astrologer, a magician in the Egyptian court told the Pharaoh this. எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோனின் அரண்மனையில் இருந்த ஒரு மந்திரவாதி, ஒரு ஜோதிடன் இதை சொன்னான். So the Pharaoh became very afraid. அப்பொழுது அந்த பார்வோன் என்னும் ராஜா பயந்து நடுங்கினான். He sent out an order ஒரு சட்டம் போட்டான். to kill all the male children of the Israelites. அரசாணையின் மூலமாக இஸ்ரவேலருடைய ஆண் குழந்தைகள் அத்தனை பேரையும் ஈவு இரக்கம் பார்க்காமல் கொன்று போடுங்கள் என்று கட்டளையிட்டான். There was great sorrow and weeping in Egypt. எகிப்திலே மிகப்பெரிய துக்கம், மிகப்பெரிய அலறல். Babies and children were slaughtered. அங்கே ஆண் குழந்தைகள், சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். But one particular family, ஆனால் ஒரு குடும்பம், they had a newborn baby called Moses. அவர்கள் குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அதற்கு பெயர் மோசே. They wanted to save their baby. அந்த குழந்தை எப்படியாயிலும் பாதுகாக்க They விரும்பினார்கள். put him on a small basket and roll him down the river. ஒரு சின்ன கூடையிலே வைத்து அந்த நதியின் தண்ணீரோடு அந்த ஓட்டத்திலே அந்த குழந்தையை அனுப்பிவிட விரும்பினார்கள். Strangely, வினோதமான ஒரு முறையிலே a daughter of Pharaoh took up the baby. எதிர்பாரா விதமாக பார்வோனின் குமாரத்தி இந்த பச்சிளம் குழந்தையை தூக்கி எடுத்தாள். When she saw the beautiful baby, அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த பொழுது அந்த குழந்தை மிக அழகாய் இருந்தது. she loved the baby அந்த குழந்தையை அதிகமாய் நேசித்தாள். and took it as its own. தன்னுடைய சொந்த குழந்தையாகவே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டாள். So now this baby grew up as a prince of Egypt. இப்பொழுது அந்த சிறு குழந்தை
வாலிபனாக வளர்ந்து எகிப்து தேசத்தில் இளவரசனாய் மாறினான். As a prince of Egypt, எகிப்து தேசத்தின் இளவரசனாக he was not only schooled in all the wisdom of Egypt, எகிப்து தேசத்தினுடைய சகல ஞானத்திலும் அவன் தேர்ந்தவனாக இருந்தது மட்டுமல்ல, but அவன் he also bowed down and worshipped all the gods of Egypt. எகிப்தில் இருந்த எல்லா விக்கிரகங்களுக்கு முன்பாக தலை வணங்கி அவன் கும்பிட்டான். Because as the next pharaoh of Egypt, Moses also must worship all these gods. அவன் இளவரசனாய் இருந்தான். அடுத்த ராஜாவாக அவன்தான் வர வேண்டும். ஆகவே எகிப்தில் இருந்த எல்லா விக்கிரகங்களுக்கும் அவன் வணக்கம் செலுத்தினான். Just like those gods that I showed you of Egypt. நான் எகிப்து தேசத்தின் தெய்வங்களையும் தேவதைகளையும் சற்று முன்பு திரையில் பார்த்தோமே, அதை போன்ற அந்த சிலைகளுக்கு அவன் வணக்கம் செய்தான். Moses was well familiar with all these created gods. கைகளினால் உருவாக்கப்பட்ட இந்த எல்லா தெய்வங்களின் சிலைகளை குறித்து, சிலை வணக்கத்தை குறித்து மோசேக்கு நன்றாய் தெரியும். Because God had chosen Moses to be a deliverer. தேவன் மோசேயை ஒரு விடுதலையின் இரட்சகனாக தெரிந்து கொண்டிருந்தபடியினால், Through a series of events, he had to flee away from Egypt. பல சம்பவங்கள் மோசேயின் வாழ்க்கையில் நடந்தன. அப்பொழுது அவன் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே தப்பி ஓடினான். And he ended up in what is today called Saudi Arabia. இப்பொழுது சவுதி அரேபியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதிக்கு ஓடி வந்தான். There is a wilderness called Midian. அங்கே மீதியான் என்கின்ற ஒரு பாலைவன பகுதி உண்டு. So he settled down there, அந்த வனாந்தரமான பாலைவனத்திலே அவன் தங்கினான். married a woman, அங்கிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். had 2 sons. 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். Life was wonderful for him. மோசேயினுடைய வாழ்க்கை சாதாரணமாக சந்தோஷமாய் போய்க் கொண்டிருந்தது. Peaceful, happy and settled. சமாதானமாய் சந்தோஷமாய் இங்கேதான் என் வாழ்க்கை இருக்க போகிறது என்று முடிவோடு இருந்தான். You know why once his life was peaceful? ஏன் அவனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சமாதானம் இருந்தது தெரியுமா? He had no mother-in-law. அவனுக்கு மாமியாரே இல்லை. Only very good father-in-law. நல்ல மாமனார் மட்டும்தான் இருந்தார். So he had one problem solved. ஆகவே அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்து விட்டது. But have you ever wondered? நீங்கள் எப்பொழுதாயிலும் ஆச்சரியப்பட்டது உண்டா? Sons-in-law never have problem with mothers-in-law. மருமகனுக்கு மாமியாரோடு எப்பொழுதும் பிரச்சனையே இருப்பதில்லை. Even if problem comes, it's very rare. எப்பொழுதாயிலும் பிரச்சனை வந்தாலும் அது அரிது, சீக்கிரமாய் தீர்ந்துவிடும். Only the daughter-in-laws and the mother-in-laws have problem. ஆனால் பொதுவாக மருமகளுக்கு தான் மாமியாரோடு பிரச்சனை. Okay, let's come back to our story. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் இந்த கதைக்கு வருவோம். Good father-in-law, நல்ல மாமனார், good wife, நல்ல மனைவி, good wonderful children, அருமையான நல்ல பிள்ளைகள், and good business. நல்ல தொழில். Moses was a shepherd. மோசே ஒரு மேய்ப்பன். Everything was wonderful. எல்லாம் அற்புதமாய் போய்க் கொண்டிருந்தது. You couldn't ask anything better than that. அவன் இருந்த நிலையை காட்டிலும் ஒரு மேலான நிலையை அவன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. But all this turn around. திடீரென்று இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. In Saudi Arabia, சவுதி அரேபியாவிலே there is a mountain called the Mountain of God. தேவனுடைய மலை, தேவனுடைய பர்வதம் என்று ஒரு பர்வதம் உண்டு. This story I'm telling you took place at least more than 4,000 years ago. நான் சொல்லக்கூடிய இந்த சரித்திர சம்பவமானது ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம். Even today in Saudi Arabia, that mountain exists and it's called by that same name. இன்றும் கூட இந்த மலை சவுதி அரேபியாவில் இருக்கிறது. அதே பெயர் இன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But they have also added another name. அந்த மலைக்கு இன்னொரு பெயரையும் கூட்டி The வைத்திருக்கிறார்கள். Mountain of Moses. அதற்கு மோசேயின் மலை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். And that mountain was popularly known during Moses' time as a mountain where God comes. மோசேயினுடைய காலத்திலே அந்த மலைக்கு தேவன் இறங்கி வருகிற மலை பர்வதம் என்ற ஒரு பெயர் இருந்தது. One day when Moses was tending his sheep, ஒரு நாள் மோசே தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். there came a great restlessness in his heart. அப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. I should not be doing all this. நான் இந்த வேலைகளை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க There கூடாது. must be something more to life. என்னுடைய வாழ்க்கையிலே இதைவிட மேலான நோக்கங்கள் இருக்க வேண்டும். He looked up at the mountain. அவன் இந்த மலையை நோக்கி பார்த்தான். They say God comes down there. இந்த மலை மீது தேவன் இறங்கி வருகிறார் என்று சொல்கிறார்கள். Does God really come there? உண்மையிலேயே அந்த மலை மீது தேவன் இறங்கி வருகிறாரா? Does God really live there? உண்மையிலேயே
அந்த மலையில் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறாரா? Moses became very curious. மோசேக்கு இப்பொழுது ஆர்வம் மிகுந்தது. He climbed up that mountain. அவன் அந்த மலையில் ஏறிச் சென்றான். When he came near a certain spot, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அவன் அந்த மலையிலே ஏறி வந்த பொழுது the Bible says பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, the glory of God came down there. தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வந்தது. Miraculously, a bush was on fire. அற்புத விதமாக ஒரு முச்செடி அங்கே எரிந்து கொண்டிருந்தது. But the bush was not consumed by the fire. முச்செடி எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அது எரிந்து கரி கட்டையாய் மாறவில்லை. The bush was there, அந்த முச்செடி இருந்தது, fire was there, அக்கினியும் இருந்தது, but it was not burned. ஆனால் அது எரிந்து கரி கட்டையாய் மாறவில்லை. From a far distance, Moses was looking, மோசே தூரத்திலிருந்து அதை கண்ணோக்கி பார்த்தார். was just behind the stone. அங்கே ஒரு கல்லுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு, Like if I'm standing behind our pastor, நான் பாஸ்டருக்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருக்கிறேன். Just looking. அப்படியே ஒளிந்து கொண்டு பார்த்தார். and he was looking, அப்படியே பார்த்தார். and he was very curious. அங்கே என்ன நடக்கிறது என்று ஆர்வத்தோடு பார்த்தார். He thought in his heart, அவர் தன் உள்ளத்தில் நினைத்தார், let me step forward and see. கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கட்டும். And when that thought arose in his heart, அந்த எண்ணம் மோசேயின் உள்ளத்திற்குள் வந்த பொழுது, the Holy Bible tells us பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, in the book called Exodus, யாத்ராகமம் என்ற புத்தகத்தில் in chapter 3, 3ஆம் அதிகாரம், God saw through the fire. தேவன் அந்த அக்கினியின் வழியே மோசேயை பார்த்தார். His eyes of fire and light saw through the fires. அவருடைய அக்கினிமயமான ஒளிமயமான கண்கள் அப்படியே அந்த எரிகிற முச்செடியின் வழியாக பார்த்தன. And what Moses' eyes did not see was this. மோசேயின் கண்கள் காணாதது இதுதான். A holy angel was also standing there. அங்கே ஒரு பரிசுத்த தூதனும் நின்று கொண்டிருந்தார். It was his presence that looked like fire that made the bush like a fire. அந்த பரிசுத்த தூதனுடைய பிரசன்னம் தான் அந்த முச்செடியை நிரப்பி அக்கினிமயமாய் அதை ஜொலிக்கச் செய்தது. And God commanded the angel to call out Moses' name. அப்பொழுது தேவன் தேவதூதனிடத்திலே மோசேயை கூப்பிடும்படியாக சொன்னார். And the angel called out, தேவதூதன் மோசேயை கூப்பிட்டான். Moses! மோசேஸ், Remove your shoes. உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய காலணியை அவிழ்த்து விடு. You are standing on holy ground. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. Moses, being an Easterner, knew that meaning. அதனுடைய பொருள் என்ன என்று கிழக்கத்திய மோசேக்கு நன்றாய் தெரியும். When we go to a temple, we remove our shoes. நாம் ஒரு ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது நம்முடைய காலணிகளை கழட்டி விடுகிறோம். So Moses removed his shoes. மோசே தன்னுடைய காலணியை கழட்டினான். He bent down low, அவன் அப்படியே குனிந்து பணிந்து கொண்டான், as if in a position to worship the holiness of God. அங்கே தேவனுடைய பரிசுத்தத்தை வணங்கி கும்பிடுகின்ற அந்த நிலையில் அவன் இருந்தான். And God spoke to Moses தேவன் மோசேயோடு பேசினார். through this angel of God. தன்னுடைய தேவ தூதன் மூலமாக பேசினார். Say, Moses, மோசே, I have called you to set my people free. என் ஜனங்களை விடுவிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். For the first time in Moses' life, மோசேயின் வாழ்க்கையிலே முதல் முறையாக he heard the awesome audible voice of God. மகத்துவமான தேவனுடைய அசரீரியை குரலை அவன் கேட்டான். Now remember one thing. கவனியுங்கள், ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Moses was very familiar with many gods. மோசேக்கு எத்தனையோ தெய்வங்களை குறித்து தெரியும். So he asked a question. ஆகவே மோசே ஒரு கேள்வி கேட்டான். If I say God has sent me, தேவன் என்னை அனுப்பினார் என்று நான் சொல்வேன் என்றால், people will ask me, what is his name? ஜனங்கள் என்னை பார்த்து கேட்பார்கள், தெய்வத்தின் பெயர் என்ன? Why did Moses ask this question? ஏன் மோசே இந்த கேள்வியை கேட்டார்? Because all Egyptians' God have a name. ஏனென்றால் எகிப்தினுடைய தெய்வங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. What did God say? தேவன் என்ன சொன்னார்? In the book called Exodus chapter 3, யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் verse 14 says, 14வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். Look at this scripture. இந்த வேத வசனத்தை கவனியுங்கள். I am that I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். What a strange name you may think. நீங்கள் நினைக்கலாம், இது என்ன வினோதமான பெயராய் இருக்கிறது. I am that I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். Can you imagine calling someone? நீங்கள் ஒருவரை இப்படி அழைப்பதை சற்று யோசித்து பாருங்கள். I am, come here.
இருக்கிறவன் என்று சொல்கிறீரே, வாரும். I am go there. இருக்கிறேன் என்று சொல்கிறவரே, நீங்கள் போங்கள். It sounds ridiculous and silly, isn't it? யோசித்தாலே இது ரொம்ப வினோதமா இருக்கிறது அல்லவா? But let me tell you one truth. நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லட்டும். How can you give a name to him who has no beginning and no end? ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் இல்லாத ஒருவருக்கு நீங்கள் எப்படி பெயர் கொடுக்க முடியும்? There is no name. அவருக்கு பெயர் கொடுக்க முடியாது. He is the awesome God. அவர் மகத்துவமான தெய்வம். I am that I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். God was telling him, தேவன் அவனிடத்தில் பேசுகிறார். I'm always existing. நான் எப்பொழுதும் இருக்கிறவர். You have a beginning. உனக்கு ஒரு துவக்கம் உண்டு. You will have an end. உனக்கு ஒரு முடிவும் உண்டு. All the gods that you knew had a beginning, had an end. நீ அறிந்த எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு உருவாக்கப்பட்ட நாள் உண்டு. அவைகளுக்கு முடிவு கட்டப்படும் நாளும் ஒன்று உண்டு. The Lord God was making a knowledge to Moses. கர்த்தராகிய தேவன் இங்கே மோசேக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார். He was telling him, மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், the gods that you knew in Egypt, இதுவரையிலும் நீ எகிப்திலே அறிந்த தெய்வங்கள், they were all made by human hands. அவைகள் எல்லாம் மனுஷ கரங்களினால் உருவாக்கப்பட்டவைகள். And they all were given a name. அவைகள் எல்லாருக்கும் மனுஷர்களே ஒரு பெயரை சூட்டினார்கள். They were all made after the image that you see on this earth. இந்த பூமியிலே பார்க்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் சகல பிராணிகளையும் பார்த்து அவைகளின் உருவத்தில் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். But I am he who was not created. ஆனால் உண்மையான தெய்வமாகிய நான் மற்ற யாராலும் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. Moses could not understand. மோசேக்கு இது புரியவில்லை. But he suddenly remembered one thing. ஆயினும் திடீரென்று ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்தார். There is a book in the Bible called Genesis. பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் என்று ஒரு புத்தகம் உண்டு. There you will find a name given to God. அங்கே தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். In the Hebrew language it says, எபிரேய பாஷையிலே அது சொல்கிறது, El Olam. எல் ஒலான். That meaning everlasting God does not completely reveal the word El Olam. நித்திய தேவன் என்கின்ற அந்த வார்த்தை எல் அலோன் என்கின்ற அந்த வார்த்தையை முழுமையாக விளக்கவில்லை. The word El Olam really means எல் அலோன் என்ற அந்த மூல பாஷையின் பொருள் என்னவென்றால், the everlasting God who has no beginning and no end. ஆரம்பமும் முடிவும் இல்லாத நித்திய தெய்வம். He cannot be known. அவரை அறிய முடியாது. He cannot be understood. அவரை புரிந்து கொள்ள முடியாது. He cannot be seen. அவரை பார்க்க முடியாது. That's what that word El Olam means. எல் அலோன் என்ற வார்த்தையினுடைய பொருள் அதுதான். These thoughts were flooding into the mind of Moses. இந்த எண்ணங்களெல்லாம் இப்பொழுது மோசேயின் சிந்தையை நிரப்புகின்றன. Finally he understood the meaning of the word I am that I am. இறுதியாக இருக்கிறவராய் இருக்கிறேன் என்ற பெயரினுடைய பொருளை மோசே புரிந்து கொண்டார். Go and tell to the people of Egypt, நீ புறப்பட்டு போய் எகிப்து ஜனங்களுக்கு சொல், unlike all your created gods, கைகளினால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களைப் போல அல்ல, the God who was not made by human hands has sent me to you. மனிதனுடைய கரங்களினால் உருவாக்கப்படாத ஒரே மெய்யான தெய்வம் என்னை அனுப்பினார் என்று சொல். God revealed his name to Moses to make him know about the awesome God. மகத்துவமான தெய்வத்தின் தன்மையை அறிந்து கொள்ளும்படியாக மோசேக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். He is not an ordinary God. இந்த மெய்யான தெய்வம் சாதாரணமான தெய்வம் அல்ல. He is not one among the many gods. இந்த மெய்யான தெய்வம் ஏராளமான தெய்வங்களிலே ஒருவர் அல்ல. The one true living God. ஒரே மெய்யான ஜீவனுள்ள தேவன், The awesome God. இந்த மகத்துவமான தேவன். My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, soon the whole of Egypt came to know the great and awesome God in a terrible way. சில நாட்களுக்குள்ளாக இந்த மகத்துவமான பிரமிக்க வைக்கும் தெய்வத்தையும் அவருடைய வல்லமையையும் ஒரு பயங்கரமான அனுபவங்களின் மூலமாக எகிப்து மக்கள் அத்தனை பேரும் அறிந்து கொண்டார்கள். I'm going to ask you a question right now. இப்பொழுது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Do you want to believe in this awesome God? இந்த மகத்துவமான தெய்வத்தை நீங்கள் விசுவாசிக்க விரும்புகிறீர்களா? Like Moses, are you willing to accept this living God? மோசேயை போல இந்த ஜீவனுள்ள ஒரே தெய்வத்தை நீங்கள்
விசுவாசிக்க விரும்புகிறீர்களா? While I was speaking these words, இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்த பொழுது I know your heart has been stirred. உங்களுடைய இருதயம் இப்பொழுது தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்று நான் அறிவேன். And some scales of blindness are beginning to fall off your eyes. கண்களை மறைக்கும்படியாக இருக்கக்கூடிய செதில்கள் இருந்து விழுவதைப் போல உங்கள் இருதயத்தில் ஒரு சத்தியத்தை மறைத்துக் கொண்டிருந்த செதில்கள் இப்பொழுது விழ ஆரம்பித்து விட்டன. The shades of ignorance are departing from your heart. அறியாமையின் செதில்கள் உங்களுடைய இதயத்தை விட்டு அகன்று கொண்டிருக்கின்றன. You may be a person belonging to a high caste. நீங்கள் ஒருவேளை உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற ஒரு ஜாதியில் இருக்கலாம். But there, deep down in your heart, there is a search for the true God. ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மெய்யான இறைவனை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்து கொண்டே இருக்கிறது. My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, please get up from your chairs and kneel down right now. தயவு செய்து உங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து முழங்காற்படியிடுங்கள். Do not put forth this decision any longer. நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய தீர்மானத்தை தொடர்ந்து தள்ளி போட வேண்டாம். Today is the day of your salvation. இந்த நாள் உங்களுடைய இரட்சணியத்தின் நாள். Not tomorrow. நாளைய தினம் அல்ல. Don't think you will have another time. இன்னொரு தருணம் எனக்கு கிடைக்கும் அப்பொழுது தீர்மானம் செய்வேன் என்று நினைக்க வேண்டாம். Today. இன்று is your day of salvation. என்றுதான் உங்களுடைய ரட்சிப்பின் நாள். Can you humble yourself to receive the living God? உங்களை தாழ்த்தி இந்த மெய்யான தெய்வத்தை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? Please don't ponder in your heart what society will think. நான் இந்த மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டால் என் சமுதாயம் என்ன நினைக்கும் என்று யோசிக்க வேண்டாம். No. இல்லை. What is more important is if you reject this truth, where you will spend eternity. இந்த சத்தியத்தை உண்மையை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் வாழ்க்கையை நித்தியத்தில் எங்கே கழிப்பீர்கள் அதுதான் முக்கியம். Today is the day of salvation. இன்றே உங்களுடைய ரட்சிப்பின் நாள். So please get up from your chairs and kneel down right now. தயவு செய்து உங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்து முழங்காற்படியிடுங்கள். Take your right hand and put on your heart now. உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். Shall we pray? நாம் பிரார்த்தனை செய்வோமா? Our gracious and loving heavenly Father, எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, look at every one of them who are praying with me right now. இந்த வேளையிலே என்னோடு கூட இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளும். As they open their heart to believe you as the living God, மெய்யான உண்மை தெய்வமாக உம்மை விசுவாசிக்க அவர்கள் தங்கள் இருதயங்களை திறக்கின்ற இந்த வேளையிலே, as they humble themselves and put away all their struggles, அவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய மன போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி தீர்மானிக்கின்ற இந்த வேளையில், as they determined in their heart that they will follow you, the true living God, மெய்யான ஒரே தெய்வமாகிய உம்மையே இன்று முதல் பின்பற்றுவேன் என்று தீர்மானிக்கின்ற இந்த வேளை முதல், I pray in the name of the Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன். that you will forgive them of all their sins. நீர் ஒவ்வொருவருடைய சகல பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். That all the curses that has come down the generations, I pray you will forgive them. சந்ததி சந்ததியாக இவர்கள் குடும்பத்தில் வந்த சகல சாபங்களையும் நீர் மன்னித்து அகற்றும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். Even right now as they are opening their lips and pronouncing the name Jesus right now, இப்பொழுதே அவர்கள் தங்களுடைய உதடுகளை திறந்து வாயை திறந்து இயேசு என்று உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, Lord, let the confession of their mouth save their souls. அவர்கள் வாயினால் சொல்லக்கூடிய இயேசு என்ற நாமம் அவருடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பதாக. Let it be counted as righteousness unto them. அவர்களுக்கு அது பாவ மன்னிப்பையும் நீதியையும் கொண்டு வருவதாக. In the name of the Lord Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே I now pray, Lord, நான் இப்பொழுது பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவரே, sprinkle your clean water upon them. உம்முடைய தூய தண்ணீரை அவர்கள் மீது நீர் தெளிப்பீராக. Wash away all their iniquities. அவர்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரியும். In the name of the Lord Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே I sprinkle your blood upon them. உம்முடைய திரு ரத்தத்தை அவர்கள் மீது தெளிக்கிறேன். Give them a new heart, அவர்களுக்கு புத்தம் புது இருதயத்தை தந்தருளும். a new mind, ஒரு புதிய மனதை தந்தருளும். and put in them a new spirit to know you. அவர்களுக்குள் உம்மை அறிகின்ற ஒரு புதிய ஆவியை கட்டளையிடும். Thank you, Lord Jesus, for writing their names in the book of life. இயேசு கிறிஸ்துவே,
ஆண்டவரே, இவர்களுடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புத்தகத்தில் பரலோகத்தில் எழுதுவதற்காய் நன்றி. From today onwards, do a good thing in their life. என்று முதல் இவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளையே செய்தனர். In Jesus' name, I bless them. இயேசுவின் நாமத்திலே இந்த அன்பான பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen. ஆமென். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, the awesome good God has blessed you. மகத்துவமான நல்ல தெய்வம் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். Please go to a good church near your home உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திற்கு செல்லுங்கள். and tell the pastor what God has done for you in this program. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறைவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை அந்த சபையின் போதகரிடத்தில் சொல்லுங்கள். And they will continue to guide you in the truth. அவர்கள் உங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார்கள். Buy and read the Bible every day. ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை படியுங்கள். And God will cause wonderful good things to happen in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை தேவன் தொடர்ந்து செய்வார். Continue to watch this program every week. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் மறக்காமல் பாருங்கள். Tell all your friends to watch this program. உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். And God bless you all till we meet again next week. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு ஊழியங்கள், வில்லிவாக்கம், சென்னை 6049, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 044405000000. மின்னஞ்சல் feedback@angeltv.org.